மெரினா கடற்கரை நீலக்கொடி அங்கீகாரம் பெற ப்ளூ ஃபிளாக் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் சான்றிதழ் கட்டாயம் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரை நீலக்கொடி அங்கீகாரம். மெரினா கடற்கரையில் கடைகள் அமைக்கப்படுவது தொடர்பான ஆய்வின் போது நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். ப்ளூ ஃபிளாக் இன்டர்நேஷனல் நிறுவனம் சான்றிதழ் வழங்கவில்லை என்றால் நீலக்கொடி அங்கீகாரம் கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் உள்ளார். நாகராஜன், நீலக்கொடி அங்கீகாரம் குறித்து நீதிபதிகளின் உத்தரவு குறித்து விரிவான தகவலை தெரிவியுங்கள். மெரினா கடற்கரையில் கடைகள் அமைக்கப்படுவது தொடர்பான ஆய்வின் போது நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். ப்ளூ ஃபிளாக் இன்டர்நேஷனல் எனும் நிறுவனம் நீலக்கொடி சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக ஆய்வை செய்து வருகிறது. ப்ளூ ஃபிளாக் இன்டர்நேஷனல் நிறுவனம் சான்றிதழ் மாநில அரசு மாற்று ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என மெரினா கடற்கரையிலேயே நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். நீலக்கொடி அங்கீகாரம் குறித்து நீதிபதிகளின் உத்தரவு குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் நாகராஜன். இந்த நீலக்கொடி சான்றிதழ் குறித்து நீலக்கொடி சான்றிதழ் வழங்குவது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சென்னை மெரினா கடற்கரையில குறிப்பா நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் ஏடி ஜெகதீஷ் சந்திரா 2 பேர் வந்துட்டு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பா இந்த ப்ளூ ஃபிளாக் அங்கீகாரம் பெறுவதற்காக சென்னை மெரினா கடற்கரையில ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து பல்வேறு ஏற்பாடுகள் மத்தியில வந்து பரபரப்பான பணிகள் வந்து நடந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் நீலக்கொடி அங்கீகாரம் பெறுவதற்கான முயற்சியில மாநில அரசு செயல்பட்டு வராங்க. இப்போ இன்றைய தினம் இந்த கடற்கரையில இருக்கக்கூடிய கடைகளை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய வழக்கு தொடர்பா 2 நீதிபதிகளும் ஆய்வுல ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த ஆய்வுல ஈடுபட்டிருக்கும் பொழுது இந்த ப்ளூ ஃபிளாக் பத்தின விதிமுறைகள் வந்து பேசப்பட்டுச்சு. அப்படி பேச போகும்போது அந்த ப்ளூ பிரிண்டின் அடிப்படையில பாக்குறப்ப ப்ளூ பிரிண்ட் இன்டர்நேஷனல் ப்ளூ ஃபிளாக் இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு நிறுவனம் நீலக்கொடி சான்றிதழ் வழங்குவது தொடர்பா வந்து ஆய்வு செய்து அவர்கள் தரப்புல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சான்றிதழ் கொடுக்கப்படணும். அப்படி ஆய்வின் முடிவுல வந்து சான்றிதழ் வழங்கப்படலை அப்படின்னா மாநில அரசு நீலக்கொடி அப்படிங்கிற பெயரை வந்து பயன்படுத்த முடியாதுன்னு நீதிபதிகள் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அதே போல மாநில அரசு அதற்கு மாற்று ஏற்பாடு செய்யணும் அப்படின்னும் மெரினா கடற்கரையிலே வந்து அந்த உத்தரவை வந்து 2 நீதிபதிகளும் வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து இந்த சென்னை மெரினா கடற்கரையில 900 கடைகள் வந்து இருந்திருக்கு. அந்த 900 கடைகள் வந்து ஒழுங்குமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு மாநகராட்சி நிர்வாகத்துக்கு பல முறை சொல்லியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில தான் சென்னை மெரினா கடற்கரையில ஒரு பகுதி மட்டும் ப்ளூ ஃபிளாகா மாத்துறதுக்கு அதற்குடைய பணிகள் வந்து நடந்திருக்கு. ப்ளூ ஃபிளாகுக்கான பல விதிமுறைகள் இருக்கு. இந்த இடத்துல கழிப்பறை வசதி இருக்கணும், பொதுமக்களுக்கான அடிப்படை வசதி இருக்கணும், நல்லா பறந்து விரிந்த ஒரு நிலப்பரப்பு அப்படிங்கிறது இருக்கணும், அதுல பொழுதுபோக்குக்கான அம்சங்கள் இருக்கணும், உயர்தர ஏற்பாடுகள் இருக்கணும் என்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதன் அடிப்படையில தான் குறிப்பிட்ட அளவிலான இடைவெளியில கடைகள் அமைந்திருக்கணும். இந்த கடைகள்ல வந்து பாதுகாப்பு விதிமுறைகள்ல இருந்து கடைகள்ல அவங்க வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வைத்திருக்கணும்ன்ற மாதிரி பல விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டும் கடைகளும் அமையணும்ன்ற ஒரு விஷயமும் இருக்கு. அப்ப அந்த கடைகளை ஆய்வு செய்யும் பொழுது ப்ளூ ஃபிளாக் சம்பந்தமான ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த டென்மார்க்கை சேர்ந்திருக்கக்கூடிய ப்ளூ ஃபிளாக் இன்டர்நேஷனல் என்ற நிறுவனம் வந்து இந்த பணிகள் எல்லாம் முடிவுற்ற பிறகாக ஆய்வு செய்வாங்க. ஆய்வு பண்ணதுக்கு அப்புறமா அவங்க இறுதியா வந்துட்டு ப்ளூ ஃபிளாகுக்கான அங்கீகாரத்தை வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பொழுதுதான் சென்னை கோவளத்துல எப்படி வந்து ப்ளூ ஃபிளாக் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி இங்க மெரினா கடற்கரையிலும் அந்த அங்கீகாரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ப்ளூ பீச் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ ஃபிளாக் பீச்ன்னு சொல்லிட்டு பெயர் வைக்கப்படும். அப்படி அந்த பெயர் வைக்கிறதுக்கான அங்கீகாரம் மற்றும் சான்றிதழ் அவங்க வந்து கொடுத்தா மட்டுமே அந்த பெயரை வந்து இங்க மாநில அரசு பயன்படுத்த முடியும்ன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படி அவங்க அதை கொடுக்கல, அந்த சான்றிதழ் வந்து கொடுக்கப்படலை அப்படின்னா மறு அப்ளை பண்ற வரைக்கும் சரி, இல்ல அவங்க கொடுக்கப்படலைனாலும் சரி, மாநில அரசு அதற்கான அடுத்த கட்ட மாற்று ஏற்பாடா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 2 பேர், அதாவது சுரேஷ்குமார் மற்றும் ஜெகதீஷ் சந்திரா 2 பேர் வந்து இங்கே மெரினா கடற்கரையிலே இந்த ஆய்வின் போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். பராசக்தி, விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி நாகேந்திரன்.
மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call